கோர்ட்ல ராஜகத்தை ஆஜர் பண்ணிட்டு அவங்களுக்கு எதிரா பொய்யான ஜோடிச்ச எல்லா ஆதாரத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட தரப்பு வக்கீலுக்கு என்ன ஆதாரத்தை சொல்ல, எப்படி இந்த வழக்க ராஜாங்கத்துக்கு சாதகமா கொண்டு போறதுன்னு ஒண்ணுமே புரியாம அவங்க திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே எதுவுமே பேசாம அப்படியே இருக்காங்க. ஏன் ஏதாவது சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணா கூட அதுலேயுமே அவங்களால உண்மையை வெளியே கொண்டு வரவே முடியல. அதனால அவங்க இப்போ இருக்க ஒரே நம்பிக்கை சேது மட்டும்தான். சேது வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தா மட்டும்தான் ராஜாங்கத்தை காப்பாற்றவே முடியுன்ற அளவுக்கு அவங்க அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்படி வழக்கு போய்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஈஸ்வரியும் அவங்களோட பொண்ணும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கத சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இவளுங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாளுங்க, இவளுங்க சதி செஞ்சு நம்மளை கஷ்டப்படுத்துறது போதாதுன்னு இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காளுங்க. கண்டிப்பாக எப்படியாவது இவங்களுக்கு எதிராக ஏதாவது நமக்கு கிடைக்குதானே பார்ப்போம், நீ முதல்ல வெளியே வான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி பேசாமல் தமிழ்கிட்ட ஏதாவது கேட்கலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் அவகிட்டலாம் நம்ம எதுக்காக கேட்கணும்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்கும்போது தமிழோட ஃப்ரெண்டு தானே அந்த ஜெனி, அந்த பொண்ணு இங்கே வந்து ஏதாவது பேசினா எல்லாம் சரியாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக தமிழுக்கு கால் பண்ணி, ஏ தமிழ், இப்போ நீ எங்கே இருக்க, இங்கே பாருங்க, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க, நான் எங்கே இருக்கேன்றது அவசியம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு சாவித்திரியும், இங்கே பாரு, உன்னால தான் இப்போ கோர்ட்ல இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாரும் பயத்தில் உட்காந்துருக்கோம். ஆனால் நீ என்னடானா ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி போய் உட்காந்துருக்கேடி, தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கிட்டையாவது ஏதாவது பேசி ஏதாவது சாதகமாக வந்து பேச சொல்லுடி அப்படின்னு சொல்ல. ஆனால் தமிழும், இங்கே பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே கருப்பானக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. முக்கியமாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதுன்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அவங்க படுதுன அவமானம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தமிழ் கோவத்தில் ஃபோனை வச்சிடுறாங்க. ஆனால் என்னதான் வச்சுட்டாலும் தமிழுக்கோ மனசு கேட்கவே இல்லை. மாமாவுக்கு ஆதரவாக இவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல போலையே, அப்போனா நம்ம பேசாமல் ஜெனிக்கிட்டையாவது பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஜெனிக்கு கால் பண்ண. ஆனால் தமிழ் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க உடனடியாக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, என்ன தமிழ், இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் எனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சான்னு கேட்க, அதுக்கு தமிழும் அவங்களுக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு, சரி விடு, என் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீ எங்கே இருக்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெனியும், நான் இப்போ கோர்ட்டில் தான் இருக்கேன், என் புருஷனை கொண்டவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன், அவனுக்கு எதிரான ஆதாரமாக நானே வந்து நிற்க போகிறேன்னு சொல்ல. அதுக்கு தமிழுமே, இங்கே பாரு, நீ புரியாமல் பேசாத, சக்தி அண்ணன் இன்னும் சாகலை. என்ன சாகலையா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, நான் கோர்ட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே விவரமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கே வந்து ஜெனிக்கிட்ட நடந்த எல்லா விவகாரத்தையுமே சொல்கிறாங்க. முக்கியமாக அவங்களோட மாமா இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு, முக்கியமாக அந்த பாடி சக்தியோட பாடியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜெனியோ, அப்பனா என் சக்தி இப்போ எங்க, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லிட்டு சொல்ல. அதுக்கு தமிழுமே, இதுக்கு தான் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அந்த கோர்ட்டில் உங்ககிட்ட இவருக்கு எதிரான ஆதாரத்தை சொல்லுன்னு சொல்லும்போது நீ கண்டிப்பாக யோசிச்சு தான் பேசணும். முக்கியமாக நீ இவங்க தான் பண்ணாங்கன்னு உறுதியாக சொல்லவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் புருஷன் செத்துட்டாங்களா இல்லையான்னு கூட சந்தேகமாக இருக்குது, அவங்கள மறுபடியுமே மறுகூராய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஏதாவது அந்த கேஸை இழுத்தடி, அதுக்குள்ளேயே கண்டிப்பாக சேது அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை கொண்டு வந்துடுவாங்க, ஏன் சக்தியை கூட நேரில் வந்து நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி ஜெனியோட மனசையுமே மாற்றிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஜெனியும் அழுதுகிட்டே தமிழ்கிட்ட, நீ சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்கணும், முக்கியமாக சக்திக்கு ஒன்றுமே ஆயிருக்கக்கூடாது, அதனால் நான் கொஞ்சம் நம்பிக்கையோட இந்த விஷயத்தில் உன் பேச்சை கேட்டு நடக்க போகிறேன், ஏன்னா சக்தியும் நானும் எப்போவோ பிரிஞ்சிருக்க வேண்டியது, ஆனால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ தான் காரணம், நீ சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் உன்னை நம்புகிறேன், வேறு யாரையும் நம்பலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியுமே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ் அங்கே உட்காடுறாங்க. அங்கே உட்காந்துருக்க தமிழை பார்த்துட்டு எல்லாருமே அவங்க மேலே ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரியும், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ வேலை காட்டிட்டு இவ இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே மற்றவங்க முன்னாடி தமிழை அவமானப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ் எதை பற்றியுமே கடுக்காம ஜெனியோட பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு அவ்வளோதான், அவள் நமக்கு எதிராக மாறிட்டா போலேன்னு சொல்லிட்டு இன்னுமே அவங்கள பற்றி ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெனியோட சாட்சியை கூப்பிட ஜெனிக்கு தமிழ் தைரியம் சொல்லி, போய் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே போய் சொல்லு, ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசு, எந்நேரம் வேணாலும் கருப்பண்ணன் இங்கே வந்துடலாம், நான் கருப்பண்ணனுக்கு கால் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அவங்க நல்ல செய்தியோடு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஜெனியை தைரியம் காட்டி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஜெனியும் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கனால கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸோட டைமும் இழுத்தடிக்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு உண்மை சக்தியை பற்றி தெரிஞ்சால் நம்ம
தமிழ் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன நினச்சி இங்கே வந்தோமோ அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவோடு தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தையுமே வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலையுமே ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அவங்க தரப்பு சாட்சி அவங்க கேட்கறதுக்காக முயற்சி பண்ண வேறு வழி இல்லாமல் இன்னுமே சேது வராததுனால அவங்களுக்கு எதிரான, அதாவது ராஜாங்கத்துக்கு எதிரான சாட்சியை தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க தான் கொலை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு தமிழுவே ரொம்பவே ஷாக்கிங்கோடு இருக்க, ஏன் இன்னும் கருப்பண்ண வரலன்னு சொல்லிட்டு பதட்டத்தோடையுமே இருக்காங்க. ஆனால் என்ன, ஈஸ்வரியை பற்றி சொல்லவே தேவையில்ல. வழக்கம் போல் அவங்கள பற்றி தப்பு தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் கரெக்டாக கூண்டுலேருந்து ஜென்னி கீழே இறங்க போகிற நேரமாக பார்த்து சேது, ஒரு நிமிஷம் ஜென்னி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வராங்க. இதை பார்த்துட்டு ஜென்னியும் கொஞ்சம் நம்பிக்கையோட சக்தி பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட, என்னாச்சு, சக்தி பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த வக்கீலுமே, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா, சக்தியை பற்றி தெரிஞ்சிருச்சான்னு இவங்ககிட்ட எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஜெனியுமே தமிழ் அவங்கக்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லிட்டு, அந்த பாடி என் புருஷனோட பாடியாக இருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு எனக்குமே தோணுது. அதனால தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்க போனவங்கக்கிட்ட நான் உண்மை என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அங்கே வந்த சேதுவுமே, நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த பாடி சக்தியோடது கிடையாது. ஏன்னா சக்தியோட பாடி அதுவாக இருந்திருந்தா இது சக்தியாக இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே சக்தியவே கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு ஜெனிக்கோ சந்தோஷம் தாங்க முடியல. உடனடியாக அவங்க ஓடி போய் சக்தியை கட்டி பிடிச்சி கதறி அழ ஆரம்பிக்க. ஆனால் சக்தியும், ஒரு நிமிஷம் ஜெனி, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, யாரெல்லாம் இருக்காங்கன்ற உண்மையை மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம யாரோட துணையும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரி ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூண்டில் ஏறி நின்று, இங்கே பாருங்கள், கொலையான சக்தி நான் தான். ஆனால் என்னை யாரும் கொலை பண்ணலை. ஆனால் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஏதோ என் நல்ல நேரம் நான் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்ல, அப்போ ஜட்ஜுமே, இதுக்கு யார் காரணம், இதோ இங்கே நிற்கிற ராஜாங்கம் தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களான்னு கேட்க, அதுக்கு சக்தியுமே, கண்டிப்பாக கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்கள இவரும் ஒருத்தர். நான் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது இவருமே எனக்கு ஆதரவு தந்தார். என்ன, சில சூழ்நிலைகளால் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி இவர் ரொம்பவே நல்லவர். இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பண்ணது எல்லாமே அந்த அரசியல்வாதி தான் சொல்ல, கரெக்டாக கருப்பு அடித்து அந்த அரசியல்வாதியை அங்கே இழுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள காட்ட இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களும் உடனடியாக அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சக்தி நடந்ததை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக அந்த அரசியல்வாதி ஜெனியோட அப்பாவை பயன்படுத்தி தன்னை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ராஜாங்கத்தை பழிவாங்கணும்னு திட்டம் போட்ட மொத்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மொத்த கோர்ட்டுமே ஆடி போய் உட்காந்துருக்க. அப்போ அவங்க இன்னுமே ஈஸ்வரிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற விதமாக, தமிழுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சேது. ஏன்னா எனக்கோ ஜெனிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தமிழ் எந்த ஒரு நேரத்துலையும் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலை. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் குடும்பத்தில் இருக்க வேற யாரோ ஒருத்தர் தான். அவர் தான் இந்த அரசியல்வாதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தமிழையும் உன்னையும் பழி வாங்குறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பேசினதை மட்டும் நான் கேட்டேன். ஆனால் பேசினதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உன் குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் தான் முக்கியமாக உன்னையும் தமிழையும் பிரிக்கணுன்றதுக்காகவும் ராஜாங்கத்தை பழி வாங்கணுன்றதுக்காகவும் இந்த அரசியல்வாதி கூட சேர்ந்து இந்த மொத்த திட்டத்தையுமே தீட்டியிருக்காங்க. அதனால நீயும் உன் குடும்பத்து கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருன்னு சொல்ல, இப்போதான் சேதுவுக்கு இந்த உண்மையே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க, அப்பனா இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா, தமிழ் சொன்னது எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க தமிழை பாவம் போல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழும், இதுக்கு மேலே இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன, தெரியலானா என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட முடிவை மாற்றிக்கவே போகிறதில்லன்ற மாதிரி அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா வாதத்தையுமே கேட்டுட்டு, அதுவும் சக்தியோட இந்த சாட்சியுமே கேட்டுட்டு, இதுக்கப்புறமா ஜட்ஜி வேற என்ன திருப்ப சொல்ல முடியும். அவங்க ராஜாங்கத்தை ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அந்த அரசியல்வாதியுமே கைது பண்ணி விசாரணை நடத்தி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ்கிட்ட உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதனால எல்லா விஷயமும் சுமூகமாக முடிய, இதை பார்த்துட்டு தமிழுமே ரொம்பவே எமோஷ்னலாக சக்திக்கிட்டேயுமே ஜெனிக்கிட்டேயுமே ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி போகும்போது சேதுவை திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. இதை பார்த்துட்டு அப்பத்தாவும், ஐயோ என் மருமக போகிறாளே, சீக்கிரமாக போடா, தமிழ்கிட்ட ஏதாவது பேசி அவளை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடான்னு சொல்ல, ஆனால் சேதுவும், எப்படியா தன்னை கூட்டிகிட்டு வருவேன், போகும்போது மொத்தமாக நம்ம குடும்பத்தையே தலை முழுக்கிட்டு போயிருக்கா. ஆனால் அப்பாவை அதை பண்ணும்போது ஏதோ திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே புரியுது அவளை நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. ஆனால் இப்போது நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு மறுபடியுமே அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை எப்படி என்னால் இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? அப்படி நான் போனாலும் அவள் வருவாளா? நீங்களே சொல்லுங்கள். இப்படி ஒரு அசிங்கம் அவமானம் நடந்ததுக்கப்புறமா அவள் எப்படி நம்பிக்கையோடு என் கூட வந்து வாழுவா? அவள் என் மேலே வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் இழந்ததுக்கப்புறம்
அதுக்கப்புறமா தானே இந்த ஒரு முடிவையும் எடுத்திருக்கா. இதுக்கப்புறமா என்னால் இதில் என்ன பண்ண முடியும்? நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை இதுதான் நினைக்கிறேன். நான் வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்ச தப்புக்காக தமிழையும் என் குழந்தையையும் நினச்சிட்டு கஷ்டப்படணும் போலேன்னு சொல்லிட்டு அவங்க கதறி இதை பார்த்துட்டு ராஜாங்கமும் ஒன்றுமே புரியாமல் ஷாக்கிங்கோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழும் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கனால அவங்க அங்கேருந்து யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்பவே தைரியத்தோட கிளம்பி போகிறாங்க. ஸோ தமிழோட இந்த ஆட்டிடியூடை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் அண்ட் ஆல்சோ சேதோட இந்த முட்டாள்தனத்தை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை ஞாபகமாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க.